ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து டெமோ எப்படி பண்றது, அதாவது உங்க கட் ஆஃப்க்கு நீங்களே எப்படி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா எதுல போகணும் அப்படின்னா www.getyourcollege.com அப்படிங்கிற நீங்க வெப்சைட்டுக்கு உள்ள போகணும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், யுவர் கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு. இதில் நீங்க லாகின் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு கீழே போனீங்கன்னா ஒய் சூஸ் கெட் யுவர் காலேஜ், எந்த பர்பஸ்க்காக இந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருப்போம். கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங் பார்க்கலாம், ப்ரெடிக்ட் பெஸ்ட் காலேஜ், சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், டைம்லி உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஈஸிலி ஆக்சஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ள வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் ஒரு டெமோ கொடுத்துருக்கிறோம். கட் ஆஃப் கால்குலேட்டர், கட் ஆஃப் ஃபில்டரிங், காலேஜ் இன்ஃபர்மேஷன், சாய்ஸ் செலெக்ஷன், சாய்ஸ் ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே நீங்க உள்ள பாத்துக்கலாம். இது போயிட்டு உள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் கேட்கு, மொபைல் நம்பர் போட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல மேல ஹோம்ல வந்து உங்களுடைய கட் ஆஃபை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் நாங்க கொடுத்துருக்கிறோம். அடுத்தது கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்க என்ன கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதையும் நாங்க கொடுத்துருக்கிறோம். அடுத்தது வந்து காலேஜ் லிஸ்ட், இந்த காலேஜ்ல டிஎன்ஏ காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜ் அட்டானமஸ்ல இருக்குது, நான் அட்டானமஸ்ல இருக்குது, அந்த காலேஜுக்கான ஓவரால் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன இருக்கு, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல கொடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததா சாய்ஸ் லிஸ்ட். இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல உள்ள போனீங்க அப்படின்னா சேம் அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன மாடல் இருக்குமோ அதே தான் இருக்கு. அடிஷனலா நாங்க என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம்னா இந்த மினிமம் கட் ஆஃப், மேக்ஸிமம் கட் ஆஃப் கொடுத்துருக்கிறோம், கம்யூனிட்டி கொடுத்துருக்கிறோம், அடுத்தது எந்த ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். இது வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப்க்கு வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 177 to 200. ஓகேங்களா? அப்ப நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற காலேஜ் மட்டும்தான் இதுல வரும். அடுத்து நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இந்த காலேஜ் நேமோ காலேஜ் கோடோ இது வந்து உங்களுடைய பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா ஜென்ரலா நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. நான் 177 to 200க்குள்ள இருக்கிற கட் ஆஃப்ல என்னென்ன காலேஜ் லாஸ்ட் இயர்ல முடிஞ்சிருக்குன்னா ஒரு 193 கோர்சஸ் வந்து இந்த கட் ஆஃப்ல வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ண போறேன். இப்போ நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் தான் நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? அப்போ நீங்க இதை கொடுத்துட்டு இப்ப டைரக்டாவும் இப்படி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு இது கேட்டகரி கொடுத்தும் பண்ணலாம். பட் நான் எனக்கு ஓவராலா நான் செலக்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கொடுத்துட்டேன். அப்போ வந்து சாய்ஸ் ஆர்டர்ல அது ஃபர்ஸ்டா வந்துருச்சு. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் மூணாவதா இருக்கிற காலேஜ் செலக்ட் பண்றேன். நீங்க இப்படி செலக்ட் பண்ணோடனே அது ரெண்டாவது இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? இது வந்து லிஸ்ட் உங்களை ஆர்டர் பண்ணது. நீங்க செலக்ட் பண்ணோம், அது வந்து ஆர்டர் அடுத்தது எடுத்துட்டே போகுது. அடுத்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஐடி கோர்சஸ் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ 3 ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வேற எதுவும் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்ல. அடுத்தது நான் வந்து எம்ஐடி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ அது 4வது சாய்ஸ்ல போயிடுச்சு. அடுத்தது எகெயின் நான் எம்ஐடியில பாக்குறேன். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கட் ஆஃப்லயே உள்ள இருக்கு. எகெயின் நான் எம்ஐடியில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன கோர்ஸ் நான் பாக்குறேன் அப்படின்னா எகெயின் வேற என்ன எஸ்எஸ்என்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் ட்ரை பண்றேன். அடுத்தது பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் ட்ரை பண்றேன். அடுத்தது வேற என்ன நான் சூஸ் பண்ணலாம், எம்ஐடியில ஏஐடிஎஸ் வந்து நான் எடுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கிடைச்சு நான் உள்ள போறேன். ஏன்னா நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும் தான் பாக்குறேன். ஸோ அதனால அடுத்து எம்ஐடியில ஐடி டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்றேன். அடுத்ததா எஸ்எஸ்என்ல ஐடி. ஓகேங்களா? முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி கீழே போறோம். பிஎஸ்சி டெக்னாலஜியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெஷின் லேர்னிங் இருக்கு, அது கூட நான் ட்ரை பண்றேன். ஓகே. அடுத்ததா வந்து பிஎஸ்சி டெக்னாலஜியில ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அது நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ என்ன போறோம், பிஎஸ்சிக்கு அடுத்தது எஸ்எஸ்என் வந்திருக்கு. தியாகராஜர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் செலக்ட் பண்றேன். எகெயின் தியாகராஜரே நான் கீழே போறேன். ஏன்னா வந்து மீதி எல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் நான் எடுக்கலாம். அடுத்தது வந்து ஐடி எடுக்கலாம். ஓகேவா? ஐடி இப்போ வந்து ஒரு 20 கோர்சஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 20 கோர்சஸ்ல அடுத்ததுல இந்த பேஜ்ல முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் பேஜ்ல உள்ள போனா எகெயின் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல ஏஐடிஎஸ் வந்துருச்சு. அடுத்தது வந்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ்ல ஏஐடிஎஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இது செலக்ட் பண்ணதெல்லாம் நீங்க ஆர்டர்லாம் அந்த பக்கம் போய் ஆட் ஆயிட்டே இருக்கு. அடுத்து தியாகராஜர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 20 காலேஜ் செலக்ட் பண்றோம். இந்த காலேஜ் அப்படி ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா உங்க லிஸ்ட்ல நீங்க என்னெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே அப்படியே ஆர்டரா வந்துரு. அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ரெஃபரன்ஸும் உங்களுக்கு காட்டு.
பிசியில என்னென்ன கட் ஆஃப்ல இந்த காலேஜஸ் இருக்கு அப்படின்னு. பட் நான் மெயினா வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துட்டு நான் பிரைவேட் காலேஜ் பாக்குறேன்னா இப்போ எஸ்எஸ்என் நான் கீழே எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இப்படி கீழே நீங்க எட்டு போயிடலாம் ஆட்டோமேட்டிக்கா. எம்ஐடி நீங்க மேல எட்டு போகணும்னா இப்படி நீங்க எம்ஐடி மேல எடுத்துட்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சென்னை ரீஜன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி பாருங்க, அப்புறம் எம்ஐடி கேம்பஸ். எம்ஐடி கேம்பஸ்ல பாருங்க மேல 7வது இடத்துல பிஎஸ்சி இருக்கு, 8வது இடத்துல வந்து ஏஐடிஸ் இருக்கு. நான் இப்போ வந்து 8வது இருக்கிறத நான் மேல எடுத்துட்டு போறேன். ஓகேவா, அப்போ நீங்க ட்ராக் பண்ணி அப்படியே மேல எடுத்துட்டு போய்க்கலாம். அடுத்தது வந்து சென்னையில வந்து எம்ஐடிக்கு அப்புறம் வந்து நான் கவர்மெண்ட்ல எய்டட்ல இருக்கிற பிஎஸ்சி காலேஜ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ பிஎஸ்சி மூவ் பண்ணி நீங்க மேல வச்சுக்கலாம். ஓகேவா, பிஎஸ்சியில இந்த கட் ஆஃப் ரேஞ்சையும் வைக்கலாம், இல்ல கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். கட் ஆஃப் நான் எதுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா உங்களுடைய ஒரு என்ன சொல்றது ரெஃபரன்ஸுக்காக இந்த இடத்துல நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி பிஎஸ்சி. இப்போ நான் தியாகராஜர் காலேஜ்ல நான் கீழே எட்டு வந்துடுறேன். ஏன்னா மதுரை வந்து என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் நான் அப்புறம் கடைசியா தான் பாக்குறேன். ஸோ அதனால வந்து தியாகராஜர் காலேஜ் நான் கீழே எடுத்துட்டேன். அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டுக்கு மேல பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட கிடைச்சா எனக்கு ஓகேவா இருக்கு சார், ஏன்னா வந்து அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து அதை நீங்க மேல எடுத்துட்டு போய்க்கலாம். எஸ்எஸ்என்க்கு அடுத்துதான் வந்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணிக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இஜி, அப்புறம் எம்ஐடி, அதுக்கு அடுத்து வந்து பிஎஸ்சி, பிஎஸ்சிக்கு அப்புறம் வந்து எஸ்எஸ்என்க்கு அப்புறம் வந்து எகைன் பிஎஸ்சி இன்ஸ்டியூட், அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல இருக்கிற கோர்சஸ் தியாகராஜன். இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. இது முடிச்சதுக்கு அப்புறம் இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த காப்பி எடுத்து நான் பாக்குறேன். ஓகேங்களா, இதுதான் வந்து ரெஃபரன்ஸ். இந்த இதுல ஓபன் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் இதுலயும் சாய்ஸ் ஆர்டர் இருக்கு, காலேஜ் நேம் இருக்கு, காலேஜ் கோடு இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து பிரான்ச் நேம் இருக்கு, உங்க நேம், உங்களுடைய ரெஃபரன்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர், இது எல்லாமே இதுல வந்து இப்போ நீங்க செலக்ட் பண்ண 20 காலேஜும் இதே மாதிரி இதுலயும் வந்து. ஸோ இதுதான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி ஒரு சாய்ஸ் ரெடி பண்றீங்களோ அதே மாதிரி நம்முடைய கேட் யுவர் காலேஜ் வெப்சைட்லயும் ஒரு சாய்ஸ் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, சோ இதை ரெஃபர் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.